வெல்கம் டு மது சமையல். இன்னைக்கு நாம பீர்க்கங்காய் வச்சு ஒரு சட்னி நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நார்மலாக நம்ம பீர்க்கங்காயில் என்னென்னலாம் செய்வோம், கூட்டு செய்வோம், பொரியல் செய்வோம். இது சட்னி. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். சரி வாங்க நம்ம எப்படி செய்யலான்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த பீர்க்கங்காவை நல்லா வாஷ் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி ஷார்ப்பான எட்ஜஸ் எல்லாமே இருக்குல்ல, இது எல்லாத்தையுமே நம்ம எடுக்கணும். இந்த ஷார்ப்பாக இருக்கிறது டோட்டலாக எல்லா ஸ்கின்னும் பீல் பண்ணணும்னு இல்லை, ஓரளவு நம்ம எல்லாத்தையுமே நம்ம பீல் பண்ணணும். இப்போ நான் ஃபுல்லாக பீல் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் பீலர் வச்சுருந்தீங்கன்னா இதை வச்சு நீங்கள் ஈஸியாக இதை பீல் பண்ணிடலாம். பாருங்கள், நான் ஸ்கின்னை ஃபுல்லாக பீல் பண்ணிட்டேன். ஃபுல்லாக நான் ஒன்றும் எடுக்கல, ஜஸ்ட் அந்த ஷார்ப்பான எட்ஜஸ் மட்டும் நான் ஃபுல்லாக எடுத்திருக்கேன். ஓகே, இப்போ இதை நம்ம தண்ணியில் இது ஒரு வாட்டி வாஷ் பண்ணிடலாம். நான் ஒரு ஹாஃப் தான் நான் இந்த சட்னிக்கு யூஸ் பண்ண போகிறேன். இன்னொரு ஹாஃப் நான் பொரியலுக்கு நான் தனியாக வைக்க போகிறேன். ஏன்னா ஒரு கப் அளவுக்கு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதை வச்சு நம்ம சட்னி பண்ணலாம். ஒரு 5-6 சின்ன வெங்காயம் நான் எடுத்திருக்கேன். இதை நாம் சாப் பண்ணிடலாம். இப்போ நான் சின்ன வெங்காயம் சாப் பண்ணியாச்சு. ரஃப்பாக சாப் பண்ணால் போதும், ஏன்னா இதெல்லாம் நம்ம வதக்கி தான் அரைக்க போகிறோம். இப்போ ஒரு கடாயை நான் சூடு பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம ஆயில் ஊற்றலாம். இப்போ நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு, ரெண்டையுமே நான் சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா வதக்குங்க. இப்போ நமக்கு லைட்டாக ஒரு ப்ரௌன் கலர் வந்துருச்சு. இப்போ நம்ம ஆனியன்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை சேர்த்துடலாம். ஒரு 4-5 சின்ன வெங்காயம் சாப் பண்ணி ரஃபாக சாப் பண்ணி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 2 பல் பூண்டு. இப்போ இதை வதக்கலாம். காரத்துக்கு ஒரு 4 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். இதையும் நம்ம வதக்கலாம். ஓரளவு வதங்கினதுக்கப்புறம் இப்போ நம்ம பீர்க்கங்காய் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை நம்ம சேர்த்துடலாம். இப்போது இந்த எண்ணெயிலே நம்ம இந்த பீர்க்கங்காவை வதக்கலாம். பீர்க்கங்காவோட தோலை வச்சு சட்னி கூட செய்வாங்க. இப்போ பீர்க்கங்காய் ஃபுல்லாக குக் ஆகணும் அப்படின்னு இல்லை, பொரியலுக்கு குக் ஆகிற மாதிரி ஓரளவுக்கு குக் ஆனால் போதும். ஏன்னா நம்ம மிக்சியில் போட்டு அரைக்க தானே போகிறோம். இப்போ நான் ஒரே ஒரு தக்காளி மட்டும் சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்து வதக்கிடலாம். இப்போ நான் தேவையான அளவு கல்லுப்பு நான் சேர்த்துட்டேன். பாருங்கள், எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. நீங்கள் விருப்பப்பட்டால் தேங்காய் துருவலும் சேர்க்கலாம். இப்போ நான் தேங்காய் துருவல் சேர்க்கலை. நீங்கள் எப்போவுமே தேங்காய் சட்னி, தக்காளி சட்னின்னு செய்கிறதுக்கு இது நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி செய்யலாம். ஹெல்த்தியும் கூட. பீர்க்கங்காயில் நிறைய ஃபைபர் கண்டென்ட் இருக்குது, கொலஸ்ட்ரால் கம்மியாக இருக்குது. ஸோ நீங்கள் இதை அடிக்கடி சேர்த்துக்கோங்க. போதும். இப்போ நம்ம இதை அப்படியே ஆற விடலாம். ஃபைனாக அரைக்கணும்னு இல்லை, குறைன்னு அரைச்சா கூட நல்லா தான் இருக்கும். நான் தண்ணி சேர்க்காமல் அரைக்க போகிறேன். பாருங்கள், நல்லா காரசாரமான நமக்கு பீர்க்கங்காய் சட்னி இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற ஒரு பவுலில். இப்போ நாம் சட்னிக்கு தாளிச்சிடலாம். ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் நான் ஆயில் ஊற்றிருக்கேன். கடுகு உளுந்து நல்லா பொரிஞ்சிருச்சு. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். பிஞ்ச் பெருங்காயம் சேர்த்துட்டு கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையும் சேர்த்தாச்சு. பாருங்கள், இப்போ நமக்கு பீர்க்கங்காய் சட்னி இல்லை துவையல், நீங்கள் எப்படி வேணால் சொல்லலாம், ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் இட்லி, தோசை இல்லை ரைஸ், சூடான ரைஸில் நெய் ஊற்றி கூட சாப்பிட இது ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் சொல்லுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.